எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. காணொலி பார்க்கக்கூடிய உறவு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி இயற்கை விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, செவ்வாழை கட்டை வைக்க போகிறோம். அதாவது நம்மளோட ஏற்கனவே வந்து நாட்டு வாழைக்காய் மற்றும் ரஸ்தாளி வாழை மரம் இருக்குங்க. சரி, வெளியில் வேலைக்கு போனேன். அங்கே வந்து செவ்வாழை மரம் மாதிரி தெரிஞ்சு வீட்டுக்காரோட கட்டையும் தெரிலப்பா அப்படின்னாங்க. இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டு ஒரு 2 இது பிடிங்கிட்டு வந்துட்டேன். பெரிய மரமாக தான் கண்டிருப்போம். அது அங்கேயே கண்டாதான் இருந்துச்சு. இது எந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, புறநை நாட்டில் நான் வேலை பார்க்குற இடத்துல இப்படி தாங்க. நம்ம எங்கே வேலைக்கு போனாலும் அங்கேருந்து நம்மளுக்கு தேவையான இதை கேட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம ரூம்லேயே கொண்டாந்து வச்சிருவேன். அதுக்கான சூழல் இங்கே இருக்குது. நல்லா அந்த மாதிரி வச்சுட்டு இப்படி அமுக்கி விட்ருங்க. வளர்த்தவன் வாழை போடு, இளத்தவன் எள்ளு போடு அப்படின்றது நம்ம கிராமத்தில் பழமொழி. ஏன்னா வாழை வந்து திடீர்னு காற்றடிச்சுன்னா இதாகி போயிடும். அதே மாதிரி இப்போ நான் ஒரு 5-6 அடியை விட்டு இன்னொரு குழி தோண்டிக்கிறேன் இன்னொரு கட்டை வைக்கிறதுக்கு. இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க கிராமத்தில், நெல்லுக்கு நண்டுவோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட அப்படின்வாங்க. ஒரு 5-6 அடி விட்டு வச்சோம்னா வாழைக்கு நல்லா வந்து செழிப்பாக வளரும், நல்லா பக்கு விட்டு வளரும். வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று இருக்குங்க. அப்போ தாங்க யார் வந்தாலும் டக்குன்னு நம்ம கிராமப்புறத்தில் அப்படி தாங்க வந்தாங்கன்னா ஒரு இலையை அறுத்து போட்டு விருந்தாளிக்கு சாப்பாடு வச்சுருவோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.